இடதுசாரிகளோட வந்துட்டு வெளியில இருந்து ஆதரவு நீ ஏன் உள்ள போன? அப்ப இடதுசாரிகள் எடுக்கக்கூடிய முடிவு எல்லாமே ஒரு எடுக்கிறதுக்கு இவர் எதுக்கு வந்து விசிகானுடைய தலைவர் திரும்ப வந்துட்டு விஜய் ஆதரிக்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை, அதனால திரும்ப ஆதரிக்க கூடாதோ? யாருமே திருமாவளவனை பகச்சிக்க மாட்டான். பிஜேபி காரன் பகச்சிக்கிறானா? திருமாவளவன் பிஜேபி காரன் பகச்சிக்கிறான். அவங்க ரொம்ப நாளாவே வலை வீசிட்டு தான் இருக்காங்க. அவர்தான் மாட்டோம். என்னன்னா திருமாவளவன் அப்படின்ற ஒரு தலைமையினுக்கு தமிழ்நாட்டு மக்களினுடைய ஒரு அடித்தட்டு வர்க்கம் கன்சாலிடேட் ஆகுறது அவங்களுக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது. நான் திருமாவளவன் அவருக்கு ஆதரிக்கிறது அதெல்லாம் பற்றி தப்பா பேசுறது எதிர்க்கிறேன். ஆனா வன்னியரசு மந்திரியானதை நான் ஆதரிக்கிறேன். இது எப்படி இருக்குது? இப்ப எனக்கு முரண்பாடு வந்துச்சு. ஏன் நான் அதை சொல்றேன்? இப்படி ஒருத்தர் மந்திரியாகி இவங்க பேர் எடுக்கிறது தமிழ்நாட்டு அரசியலுக்கு ரொம்ப நல்லதுன்ற. உதாரணத்துக்கு சிந்தனை செல்வன் மந்திரி ஆகிறாரு. அவரு ஒரு என்ஜினியர். அவர் உதாரணத்துக்கு ஒரு துறையை கொடுக்குறீங்க. நீங்க அந்த துறையை கொடுக்கும் போது அவர் அந்த துறை சம்பந்தமா நாட்டு மக்களுக்கு உண்டா போவார், பல்வேறுபட்ட விஷயங்களை செய்வார். அது சிறுத்தைகள் அப்படின்ற ஒரு மக்கள் அந்த கட்சியை பொறுத்து மட்டும் இல்லாம பட்டியலினத்து மக்கள் இந்த அளவுக்கு போயிட்டு இப்படி ஒரு பொறுப்பு கொடுத்தா அவன் நல்லா செய்வாண்டா அப்படின்றது ஒண்ணு வந்துச்சுன்னா அதான பெரிய மாற்றம், சமூக மாற்றம். ஒரு இணக்கப்பாட்டை வந்துட்டு அவர் உருவாக்குறாரு அந்த கூட்டணிக்குள்ளேயே, அவ்வளவுதான். உடனே அந்த கூட்டணி இருக்கிற பலர்லாம் எனக்கு கட்டுப்பட்டு வந்தானே நீ அப்படி நினைச்சாங்கன்னா அது எப்படி? புரியுதுங்களா? இதான் முரட்டு கால காரணமே. சோ திருமாவளவன் பாட்டுக்கு ஒரு பாதையில போயிட்டே இருக்க வேண்டியதான். எனக்கு திருமாவளவன் கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா இவர் எல்லாத்துக்கும் பதில் சொல்றாரு. சீமான் பதில் சொல்லலாம், அது வேற விஷயம். நீங்க பதில் சொல்லக்கூடாது. ஆனா சரி, திருமாவுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிறவனா திருமாவுக்கு ஓட்டு போட்டவன் திமுக ஓட்டு போட்டோம். நீங்க என்னத்துக்கு வந்து கேக்குறீங்க? திருமாவளவன் தப்பா சித்தரிக்கிறது கேக்குறீங்க, அவ்வளவுதானே. வேற என்ன இருக்குது அதுல? சிறுத்தைகள் கட்சியில எவ்வளவு பேரு பட்டியலினத்தவன் தாண்டி தலித்துகளை தாண்டி எவ்வளவு பேர் இருக்கிறான். நீங்க வந்துட்டு ஒரு போராட்ட சக்தி, ஒரு தேர்ந்த அரசியல் சக்தி, ஒரு தலைவர், அவரை வந்துட்டு சும்மா விமர்சனங்கள்ல இருந்து எடை போடுறதெல்லாம் தப்பா போயிட்டு. விமர்சனங்கள்ல இருந்து எடை போட்டீங்கன்னா அந்த ஹோட்டல்ல அவர் விழுப்புரத்துல தான் நடந்துச்சு. போற எல்லாரும் வணங்குறான். அவன் பரிமாறுறான் வந்துட்டு ஒரு பாஞ்சியோட பரிமாறுறான். அவனும் பட்டியலினத்தவன் கிடையாது, பாஞ்சியோட தான் பரிமாறுறான். ஏன் அதெல்லாம் நடந்துச்சு? அவர் எம்பி ஆகி அந்த தொகுதிக்கு செய்யறாரு, அவன் உணர்றான். அதனால தான் பானையிலேயே 55,000 ஓட்டு ஜெயிக்கிறார். இல்லாட்டி பானை எல்லாம் நான் பானை ஒட்டைப்போம் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் முடிஞ்சது. அதெல்லாம் ஒருத்தருடைய போராட்ட வாழ்க்கை. நீங்க அம்பேத்கரை பத்தி எடுங்க. திருமாவளவன் சொல்லும் போது நான் திருமாவளவனுக்கு அம்பேத்கரை ஒப்பிடுறேன். அம்பேத்கருக்கு என்ன விதமான பெருமை இருந்துச்சு? என்ன செய்யல அவரு? இன்னைக்கு எல்லாரும் அனுபவிக்கிறது அம்பேத்கர் தான். ஆனா என்ன மரியாதை இருக்குது? எத்தனை வீடுகள் அம்பேத்கருடைய படம் இருக்கும்? எத்தனை இதயங்கள் அவருக்கான ஒரு சின்ன மரியாதை இருக்கும்? அது நீங்க சொல்லுங்களா. அதனால திருமாவளவன் விமர்சிக்கப்படுறாரு அப்படின்றது எனக்கு சொன்ன ஒருத்தங்க திரும்ப ஒரு தடவை விரல நீட்டி பேசாத அப்படின்னு சொன்னாங்க. ஒருத்தர் பத்திரிக்கை என்ன திமிரோட பேசினாங்க. திருமாவளவனை பத்தி சொல்றான், சுயமரியாதைக்காக நிக்கிற ஒரு முதல்ல விரல நீட்டி பேசாதீங்க. என்ன அவர் பேசுறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்லாம் அவர் கேட்கிறாரு. என்னது அது? சாதியம் தான். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எப்படி ஐயா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லது ஐயா. சமீபத்தில் திருமாவளவன் அவர்கள் பேசினது ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளா மாறி இருக்கு. திமுக கூட்டணியில வந்து நாங்க இருந்தோம், தாவேகா வெற்றி பெற்றதுல வந்து எங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்குன்னு அப்படின்னு வந்து சொல்றாரு. அட் த சேம் டைம் வந்து தாவேகாவோட அமைச்சரவையில வந்து இருக்காங்க, ஒருத்தர் வந்து அமைச்சரா இருக்காரு. ஒரு முன்னுக்கு பின் முரணா பேசுற மாதிரி இருக்கு. இதுக்கு ஒரு எதிர்வினையா வந்து மாணிக்கம் தாகூர் வந்து சொல்றாரு, அமைச்சரவையில நீங்க பங்கேற்றாலே கூட்டணிக்குள்ள இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். இந்த வார்த்தை விளையாட்டு வந்து வேண்டான்னு வந்து சொல்றாரு. இன்னொரு பக்கம் திருமாவளவன் வந்து திமுக தான் எங்களை வந்து அவங்க கூட்டணில இருந்து வெளியேற்றிட்டாங்கன்னு வந்து சொல்றாரு. ஒரு மாதிரி குழப்பமான ஒரு அரசியலா இருக்குது ஐயா இது. இல்லை அப்படிலாம் இல்லை, ஒரு இடத்துலையும் ஒரு விடயத்தை பேசுறாரு, அவ்வளவுதான். அவர் சொல்றக்கூடிய விஷயம் என்னன்னா திமுகவோட எங்களுக்கு எந்த பகைமையும் இல்லை, புரியுதுங்களா? நாங்க என்ன காரணத்துக்காக பண்ணாங்கன்னு அப்பவே சொல்லிட்டாங்க. குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாது, இடதுசாரிகளோட சேர்த்து முடிவெடுத்தாங்க. இடதுசாரிகளோட வந்துட்டு வெளியில இருந்து ஆதரவு நீ ஏன் உள்ள போன? அப்ப இடதுசாரிகள் எடுக்கக்கூடிய முடிவு எல்லாமே ஒரு எடுக்கிறதுக்கு இவர் எதுக்கு வந்து விசிகானுடைய தலைவர்? திரும்ப வந்துட்டு விஜய் ஆதரிக்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை, அதனால திரும்ப ஆதரிக்க கூடாதோ? எங்க திருமான்றவர் வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் என்கிற ஒரு கட்சியினுடைய தலைவருங்க. 10 விஷயம் இருக்குது, 9 விஷயத்த தலைவர் சொல்றதை ஏத்துக்கிறாங்க, 10வது விஷயத்த வந்து தொண்டர்கள் சொல்றதையும் அல்லது நிர்வாகிகள் சொல்றதையும் தலைவர் ஏத்துக்கிறாரு, அவ்வளவுதானே. அது கட்சியினுடைய சம்பந்தப்பட்ட விடயம். நான் திருமாவளவன் அவருக்கு ஆதரிக்கிறது அதெல்லாம் பத்தி தப்பா பேசுறது எதிர்க்கிறேன். ஆனா வன்னியரசு மந்திரியானதை நான் ஆதரிக்கிறேன். இது எப்படி இருக்குது? இப்ப எனக்கு முரண்பாடு வந்துருச்சா? ஏன் நான் அதை சொல்றேன்? இப்படி ஒருத்தர் மந்திரியாகி இவங்க பேர் எடுக்கிறது தமிழ்நாட்டு அரசியலுக்கு ரொம்ப நல்லதுன்றேன். நான் 2021 தேர்தல் முடிவு வரும்போது கூட்டணி கட்சிகளுக்கு இடம் தரணும்னு நான் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தது விடுதலை சிறுத்தைகளை வச்சுக்கிட்டு தான், காங்கிரஸ்காரனை வச்சுக்கிட்டு கிடையாது. காங்கிரஸ்காரன் என்ன பண்ணுவான், அதோ பாத்துக்கிறீங்கல்ல 2 பேர் என்ன பண்றான்னு, அவ்வளவுதான். திரும்ப உதாரணத்துக்கு சிந்தனை செல்வன் மந்திரி ஆகிறாரு, அவரு ஒரு என்ஜினியர். அவர் உதாரணத்துக்கு ஒரு துறையை கொடுக்குறீங்க, நீங்க அந்த துறையை கொடுக்கும் போது அவர் அந்த துறை சம்பந்தமா நாட்டு மக்கள் முன்னா போவார், பல்வேறுபட்ட விஷயங்களை செய்வார்.
அது சிறுத்தைகள் அப்படின்ற ஒரு மக்கள் அந்த கட்சியை பற்றி மட்டும் இல்லாமல் பட்டியலினத்து மக்கள் இந்த அளவுக்கு போயிட்டு இப்படி ஒரு பொறுப்பு கொடுத்தா அவன் நல்லா செய்வான்டா அப்படின்றது ஒன்று வந்துச்சுன்னா அதான பெரிய மாற்றம், சமூக மாற்றம். இதை தான் நான் வலியுறுத்தின விடையும். அப்போ அந்த அடிப்படையில் தான் நான் வந்துட்டு வன்னியரசு வந்துட்டு அங்கே இருக்கிறத நான் விரும்புகிறேன். ஏன்னா இன்னைக்கு அவர் பேசுகிறாருல, அவர் சொல்லக்கூடிய விடயங்கள், அவர் நிறைவேற்றக்கூடிய விஷயங்கள், அதெல்லாம் நிறைவேறும் போது அது அவங்களுக்கு ஓட்டா போகும். அந்த கதையெல்லாம் வேண்டாம். இந்த சமூகத்துக்கு ஓட்டு ஓவராலாக நான் சொல்ல வரேன், நன்மை பயக்கும். அது சமூகத்தில் இருக்கக்கூடிய முரண்களை வந்துட்டு நீக்கும், மிதப்படுத்தும், அந்த மக்களுக்கான வாழ்க்கையை மேம்படுத்தும், எல்லாமே நடக்கும். அப்போ இதுதான் ரொம்ப முக்கியமானது. எப்படி அவர் தனியாக ஒரு முடிவு எடுக்கலாம், எல்லா முடிவும் வந்துட்டு மொத்த சமூகமும் வந்துட்டு ஒத்துக்கிட்டு தான் முடிவு எடுக்குதுன்னா இவங்கெல்லாம் ஒட்டு மொத்தமாக விடுதலை சிறுத்தைகளுக்காக திமுக ஓட்டு போட்டாங்களா? அவங்க நான் இப்படி திருப்புறேன் அந்த விஷயத்த. நீங்கள்லாம் ஓட்டு போட்டவங்களா? நீங்கள் எதிர்த்து கேள்வி கேட்குறவங்க. ஆனால் சரி, திருமாவுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிறவனா திருமாவுக்கு ஓட்டு போட்டவன் திமுக ஓட்டு போட்டுவேன் அவன் கேட்கலாம். நீங்கள் என்னத்துக்கு வந்து கேட்குறீங்க? திருமாவளவங்க தப்பாக சித்தரிக்கிறது கேட்குறீங்க, அவ்வளோதானே. வேற என்ன இருக்குது அதில்? திரும்ப அவங்களோட முரணில் இல்லை, அவ்வளோதான். நாளைக்கு நாடாளுமன்ற விவகாரம் வந்து 1000 விஷயங்கள் வருது. கிட்டத்தட்ட 2016 to 2026 10 காலமாக அவங்க பழகி இருக்கிறாங்க ஒன்றா, தொட்டதுக்கெல்லாம் பேசுறது போகிறது வர்றது அப்படின்னு. நான் இவிஎம் போராட்டம் இது பண்ணும்போதே வந்துட்டு நான் அண்ணன்கிட்ட பேசிட்டு தான் வரேன்னாரு. எனக்கு தெரியாது ஒரு ஸ்டாலின் அண்ணன் சொல்லுவார். அண்ணன் ஒரு மு.க. ஸ்டாலின் ஐயாவை தான் சந்திச்சுட்டு வர்றாரு. ஓ, நம்ம சந்திச்சுட்டு வரதுக்கு முன்னாடி அவர் போயிட்டு அங்கே வந்துட்டு அவர் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை பண்ண ஒரு இணக்கப்பாட்டை வந்துட்டு அவர் உருவாக்குறாரு அந்த கூட்டணிக்குள்ளேயே, அவ்வளோதான். உடனே அந்த கூட்டணியில் இருக்கிற பலர்லாம் எனக்கு கட்டுப்பட்டவன் தானே நீ அப்படின்னு நினச்சாங்கன்னா அது எப்படி? இப்போ புரியுதுங்களா? இதான் முரட்டுக்கால காரணமே. ஸோ திருமாவளவன் பாட்டுக்கு அவர் பாதையில் போயிட்டே இருக்க வேண்டியதான். எனக்கு திருமாவளவன்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, இவர் எல்லாத்துக்கும் பதில் சொல்றாரு. சீமான் பதில் சொல்லலாம், அது வேற விஷயம். நீங்க பதில் சொல்லக்கூடாது. நீங்க நினைக்கிற கேள்வி வந்துச்சுன்னா அதுக்கு மட்டும் பேசிட்டு மற்றதுன்னா பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு போங்க. உங்க பின்னாடி அவங்க வரட்டும். எதுக்கு ஒரு தடவை விரல நீட்டி பேசாத அப்படின்னு சொன்னாங்கல்ல ஒருத்தர் பத்திரிக்கையாளர், என்ன திமிரோட பேசினான் அவன். திருமாவளவனை பார்த்து சொல்றான், சுயமரியாதைக்காக நிக்கிற ஒரு மனிதனை விரல நீட்டி பேசாதீங்க. என்ன நான் அப்படி பேசுறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்லாம் அவர் கேட்கிறாரு. அவரு என்னது அது? சாதியம்தான், அவனுக்குள்ள இருந்த சாதியம்தான் அந்த மாதிரி கேட்க வச்சுச்சு. ஆனால் திருமாவளவன் அப்படியே சொன்னார், இல்லை நான் அப்படி இல்லை அப்படிலாம் தானே அவர் சொன்னார். அவர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திருமாவுக்குன்னு ஒரு தனித்தன்மைன்றதை நீங்கள் ஒத்துக்கிறணும். திருமா ஒரு கட்சியினுடைய தலைவன்றதை ஒத்துக்கிறணும். திரும்ப அந்த மண்ணுக்கான மக்களுக்கான உரிமை போராளி அப்படின்றது முடிவான விஷயம், தெரிஞ்ச விஷயம். அவரோ இல்லை சிறுத்தைகளோ இல்லை யாராக இருந்தாலும் சரி, நம்ம தம்பி எம்பி அவராவோ அவங்களாம் எவ்வளோ பேசுகிறாங்க, எவ்வளோ செய்கிறாங்க, எவ்வளோ இணக்கப்பாட்டை ஏற்படுத்துகிறாங்க. அன்றைக்கி நான் ரவிக்குமார் எல்லாரும் ஒரு நிகழ்ச்சியில் முடிச்சுட்டு, இது எஸ்ஐஆர் விஷயமா தான் போயிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் சாப்பாட்டுக்கு போகிறோம். அந்த ஹோட்டலில் அவர் விழுப்புரத்தில் தான் நடந்துச்சு. போகிற எல்லாரும் வணங்குறான், எல்லாரும் கும்பிடுறான், வாங்க எம்பி அப்படின்றான். அவன் பரிமாறுறவன் வந்துட்டு ஒரு வாஞ்சியோடு பரிமாறுறான். அவனும் பட்டியல் நடத்தவன் கிடையாது, வாஞ்சியோட தான் பரிமாறுறான். ஏன் அதெல்லாம் நடந்துச்சு? அவர் எம்பி ஆகி அந்த தொகுதிக்கு செய்கிறாரு, அவன் உணர்றான். அதனால தான் பானையிலேயே 55,000 ஓட்டு ஜெயிக்கிறாரு. இல்லாட்டி பானை எல்லாம் நான் பானை ஒட்டைப்போம் அப்படின்னாரு அன்புமணி ராமதாஸ். முடிஞ்சுது அதெல்லாம். ஏன்? அந்த கிடைச்ச அந்த ஒரு உரிமை, அந்த ஒரு அதிகாரத்தை சரியா பயன்படுத்தினாங்கன்னு அர்த்தம். அதே தான் இன்னைக்கு பாருங்க, பாலாஜி இருக்கிறாரு, இல்லை ஆலூர் ஷானவாஸ் இருக்கிறாரு, இல்லை எல்லாருமே, ஈவன் பாபு கூட எடுத்துங்க. அவர் கட்சி மாறட்டும், அதை பற்றி ஒன்றும் இல்லை, பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை. 4 பேர் வருவான், 4 பேர் போவான். இன்னும் சொல்ற மாதிரி 1000 வாசல் இதயம் மனுஷனுக்கு இருக்கா இல்லையோ, அரசியலுக்கு வந்துட்டு 1000 வாசல் இல்லை, அது ஒரு 10,000 வாசல் இதயம். ஒருத்தன் இப்படி வருவான், ஒருத்தன் அப்படி போவான். இன்னைக்கு சிறுத்தைகள் கட்சியில எவ்வளவு பேரு பட்டியல் இனத்தவன் தாண்டி தலித்துகளை தாண்டி எவ்வளவு பேர் இருக்கிறான், புரியுதுங்களா? புரியுது. அதனால நான் சொல்ல வரேன், நீங்க வந்துட்டு ஒரு போராட்ட சக்தி, ஒரு தேர்ந்த அரசியல் சக்தி, ஒரு தலைவர், அவரை வந்துட்டு சும்மா விமர்சனங்கள்ல இருந்து எடை போடுறதெல்லாம் தப்பா போயிடும். விமர்சனங்கள்ல இருந்து எடை போட்டீங்கன்னா காந்தியே தப்பா தெரிவார். இல்ல இப்போ எல்லாம் ஓகே. ஆனா இப்ப தாவேகா கூட்டணியில இருந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து வெளியேற்றப்படுறதுக்கான அந்த வாய்ப்புகள் இருக்குன்னு வந்து சொல்றாங்க. அந்த பிளான் பியா வந்து பாமக கிட்ட வந்து தாவேகா வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுதா பாருங்க. ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்துட்டு டேமேஜ் ஆகுங்க, அதை பத்தி ஒன்றும் கவலை இல்லைங்க. ஓகே. ஆனா ஒரு விஷயத்த சொல்ல வரேன், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த தலித் சமூகமோ மற்றவர்களோ அவங்களுடைய உரிமையை திருமாவளவனை விட்டுட்டு வேற எவனையும் வச்சு சாதிக்க முடியாது. சிறுத்தைகளை விட்டுட்டு வேற யாரையும் வச்சு சாதிக்க முடியாது. அப்போ எல்லாம் நீங்கள் வந்து தான் ஆகணும். அப்புறம் அந்த விஜய் எல்லாம் அங்கெல்லாம் இருக்க மாட்டார். அதான் உரைகள்னு தெரியுமா? அதுதான், புரியுதுங்களா?
ஒரு மாநாடு போட்டார், ஜனநாயகத்தை காப்போம் மாநாட்டில். எப்படி வந்து சேர்ந்தான், எவ்வளோ பேர் வந்து சேர்ந்தான், யாருக்காவது காசு கொடுத்தாங்களா, எங்கேயாவது சரக்கு நெடி அடிச்சுதா? நீங்களும் போயிருப்பீங்க. நான் அன்றைக்கி தான் பயணம் பண்ணிட்டு வரேன் தஞ்சாவூரில் இருந்துட்டு, வழியேற மரத்தடியில் உட்காந்து சாப்பிட்றான் பொட்டலத்தை பிரிச்சுக்கிட்டு. மற்ற கட்சி மாநாடுன்னு அப்படியே இருப்பான். அங்கேயும் பிரியாணி கொதிக்கும், 200 ஆடு 300 ஆடுன்னு. இங்கே என்ன கொதிச்சுது? எனக்கு தெரிஞ்ச டீ கூட போட்டு தரலன்னு நினைக்கிறேன் திரும்ப, இல்லையா? போட்டு கொடுத்தார டீ ஏதாவது? அதெல்லாம் போட மாட்டார். நம்மளுக்கே வந்துட்டு எது நான் போகும்போது சாதாரண டீ தான் வரும். ஒன்றாங்க ஒன்றும் ஃப்ளாஸ்க்லாம் ரெடியாலாம் இருக்காது. அதனால ஒன்றை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும், யதார்த்த நிலையை புரிஞ்சுக்கணும். ஒருத்தருடைய போராட்ட வாழ்க்கை. நீங்கள் அம்பேத்கரை பற்றி எடுங்க. திருமாவளவன் சொல்லும் போது நான் திருமாவளவனுக்கு அம்பேத்கரோட ஒப்பிடுறேன். அம்பேத்கருக்கு என்ன விதமான பெருமை இருந்துச்சு, என்ன செயல் அவர்? இன்னைக்கு எல்லாரும் அனுபவிக்கிறது அம்பேத்கரில் தான், இல்லையா? எல்லாரும் காக்கி சட்டை போட்டுட்டு இருக்கிறவன் அப்படின்னோம்னா அம்பேத்கர் போட்ட காக்கி சட்டை தான் அது. எல்லாம் அவரால் தான் முடிஞ்சுது. ஆனால் என்ன மரியாதை இருக்குது? எத்தனை வீடுகளில் அம்பேத்கருடைய படம் இருக்கும்? எத்தனை இதயங்கள் அவருக்கான ஒரு சின்ன மரியாதை இருக்கும்? அது நீங்கள் சொல்லுங்களேன் பார்ப்போம். அதனால் திருமாவளவன் விமர்சிக்கப்படுறாரு அப்படின்றது எனக்கு சொன்ன ஒருத்திங்க. திரும்ப சமீப காலங்களில் என்னால் அவரை ரொம்ப சந்திக்க முடியல, நான் வேற இங்கே பிஸியாக இருக்கேன், கால் வேறு ரொம்ப நடக்க முடியல, அவருக்கு எல்லாமே தெரியும். அதனால் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. சந்திக்கும் போது நான் கேட்டுருவேன், எல்லாத்துக்கும் பேசாதீங்கன்ற. இப்போ நாளைக்கு நாங்கள் வந்துட்டு இவிஎம் பற்றி முன்னெடுக்க போகிறோம். திரும்ப தான் மறுபடியும் துணைந்து இருப்பார். விடுதலை சிறுத்தைகள் தான் அந்த துணைந்து இருக்கோம். வேற எந்த சக்தியும் நாங்கள் அப்படி எடுத்துக்க முடியாது. புரியுது. நான் ஒன்றும் திமுக வந்துட்டு மட்டம் தட்டி பேசுகிறேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, இப்போ தாவேக்கா கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் ஏன்னா அவங்களும் வருவாங்க, ஆதரவு தருவாங்க. எனக்கு ஸ்டாலின் அவர்கள் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை, அன்பு எல்லாமே உண்டு. ஆனால் சிறுத்தைகளை வந்துட்டு இன்கல்கேட் பண்ணியிருக்காருல்ல அவர், அந்த மாதிரி பட்டுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டு அவங்க வெளில வர முடியாது. சிறுத்தைகள் வருவாங்க. இப்ப தாவேக்கா கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து வெளியேறினா மீண்டும் திமுக கூட்டணியில போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஐயா, ஏன்னா இப்ப திமுக இருக்க ஆட்கள்லாம் அரசியல் அப்படின்றது விரக்தியில இருக்காங்க. அரசியல்ல ஹோட்டலுக்கு போறதுக்கு உனக்கு என்ன வேணும் தகுதி? உன் பாக்கெட்ல காசு இருக்கணும். நீ ஒரு 50 ரூபாய்க்கு சாப்பிட்றேன்னா அவ்வளோ பணம் உங்ககிட்ட இருக்கணும், இவ்வளோதானே? அதே தான் அரசியல் கட்சிக்கு போகணுன்னாலும் உங்களுக்குன்னு ஒரு வாக்கு சக்தி இருக்கணும், எங்க வேணாலும் போகலாம். ஆனா இப்ப திமுக அவங்க மேல கொஞ்சம் கோவத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் மாறிடும். ஸ்டாலின் கோவத்திலே இருக்காரு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இன்னும் அந்த நட்பு இருக்காயா திருமணம்? நட்புலாம் இல்லைங்க, அது ஒரு நல்லெண்ணம் அப்படின்றது தான், குட்வில். அது எப்போதுமே இருக்கும். யாருமே திருமாவளவன் பகச்சிக்க மாட்டான். பிஜேபிக்காரன் பகச்சிக்கிறானா? திருமாவளவன் பிஜேபிக்காரன் பகச்சிக்கிறான் இல்ல, அவங்க ரொம்ப நாளாவே வலை வீசிட்டு தான் இருக்காங்க. அவர்தான் மாட்டோம் என்னன்னா. அதனால நான் ஏன் சொல்ல வரேன்னா, ஏதோ திருமாவளவனுக்காக ஒரு ஸ்பெஷலா பேசுறாரு அப்படிலாம் கூட சிலர் நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. நான் வந்துட்டு ஒரு சமூகவியலாளர், நான் ஒரு சோசியாலஜி, எம்ஏ சோசியாலஜி. நான் ஒரு பெரியாரிஸ்ட். நான் வாழறது அம்பேத்கர் இது அரவிந்தரோட வழியில், அன்னையோட வழியில் தான் நான் வாழறேன். ஆனால் எனக்கு சமூக யதார்த்தம் தெரியும், அதனால நான் பார்க்குறேன். ஸோ அதனால் இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் பற்றி எனக்கு தெரியும். நான் போயிட்டு பக்கத்தில் உட்காந்து 4 வாரத்தை பேசுனான்னு தெரியும், இவன் எங்கே இருந்து எதை பேசுகிறான்றது எனக்கு தெரியும். புரியுதுங்களா? அதனால இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னோம்னா, அவர் அப்போ வந்துட்டு தொங்கு சட்டசபை நடக்குனாரு, அவங்க அமையினாரு, அப்புறம் இல்லைன்னு சொன்னார். இதெல்லாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அவர் கேட்குறாங்க, ஒரு கேள்விக்கு ஒரு பதிலாக சொல்கிறாரு, அவ்வளோதான். அது ஒரு மனிதனுக்கு ஏற்பட்ட ஒரு எண்ணம், ஒரு ஒரு ஹன்ச்சுன்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அது எல்லாம் தட்டி விட்டு தூக்கி போயிட்டே இருக்கேன். திருமாவளவன் அப்படின்ற ஒரு தலைமையின் கீழ் தமிழ்நாட்டு மக்களினுடைய ஒரு அடித்தட்டு வர்க்கம் கன்சாலிடேட் ஆகுறது அவங்களுக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது. இவ்வளவுதான். ஆனா இப்ப உதயநிதி ஸ்டாலின் வந்து போற இடமெல்லாம் இந்த சோபா மாடல், சோபா வந்து சொல்லிட்டு இருக்காரு. புஷ்பா பாண்டியில இருந்து சோபா போச்சு, நம்ம வந்து ஆதரவு தரன்னு தான் சொல்லி போனேன், அங்க போன அமைச்சர்கள் வந்து பங்கேற்றாங்கன்னு சொல்லிட்டு போற இடமெல்லாம் பேசிட்டு இருக்கு. இல்லைங்க, நீங்க எல்லாருக்கிட்டே இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்கன்றேன். விமர்சனம் தான் இருக்கும். விமர்சனம் எங்க இருக்காது? ஏன் இந்த விசிகால வந்துட்டு திமுக பத்தி விமர்சிக்கலையா? பண்றாங்கல்ல, அப்படிதான் போகும். அது தமிழனுடைய பிடிச்ச கேடுன்னு கூட நான் சொல்லுவேன். நான் நட்பை பாராட்டுவேன், எங்கே இருந்தாலும் உறவை பாராட்டுவேன், பிரிச்சு கூடாதுன்னு பார்ப்பேன். இவன் வாழ்க்கையிலே நான் பார்த்துருக்குறேன். நான் எதையும் சொல்கிறதில்லை, மற்றவங்க தான் சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? நான் எங்கேயும் அறுவடை தூக்கிட்டு வெட்டவும் போனதில்லை, கட்டும் வார்த்தைகளை சொல்லிட்டு மோதலும் போகிறதில்ல. நான் பேசாத வந்துடுவேன், அப்புறம் அவங்களா வருவாங்க, அப்போ நான் சேர்த்துக்கிறோம், அவ்வளோதான். குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் தமிழில் சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்படிதான் நான் நடந்துக்குவேன். அதனால் எல்லாரும் பேசுவாங்க.
அதனால திரும்ப வந்துட்டு நேற்று அந்த உதயநிதிக்கு ஈக்குவலாக நிறுத்த போகிறாங்களா, இல்லை ஒருத்தருக்கு எதிராக ஒருத்தர் நிறுத்த போகிறாங்களா, அப்படிலாம் கிடையாது. இல்லை திரும்ப அந்த போது உதயநிதி உட்காந்துட்டு இருக்க போறாரா, பாண்டியன் தான் சொல்ல போறாரு, அப்புறம் என்ன பின்ன, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. திமுக பற்றி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஆடினோம்னா, பல்வேறுபட்ட சமூக மாற்றங்கள்லாம் ஏற்படும் பொழுது அதற்கு வந்துட்டு இசைவாக இருந்த ஒரு அரசியல் இயக்கம் திமுக, அதை மறுக்கவே முடியாது. அதனால அந்த கட்சிக்குன்னு ஒரு தனி இடம் உண்டு. அதனால தான் இன்னைக்கு மற்றதெல்லாம் நொறுங்கி இறங்கி விடும்போது அது அப்படியே நிற்குது. விஜய் இன்னைக்கு கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க, திமுக வெளில தூக்கி போடணும், அதுக்கு தான் விஜய் கொண்டாந்து வச்சிருக்கிறான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. வேற ஒரு ஆள் ரெடியான விஜய் தூக்கி போட்டுருவான், அவ்வளவுதான். புரியுதுங்க. ஆக்சுவலா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள். நன்றி.